ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் டேஞ்சர். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த எபிசோடில் அந்த லெட்டர் பார்த்தாங்க இல்லையா, நம்மளுடைய டீமன் லார்டோட இன்விடேஷனை நம்மளோட டெஸ்டினி லார்டும் மூன் லார்டும் பார்த்தோன்னே டீமன் லார்டோட இடத்துக்கே வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவை பார்க்க. நீ டீமன் லார்டு தான் நானே, உன் மூளைக்கு ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு. என்ன அங்கிள் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையான்னு. ஏன்டா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, அவள் கெட்டவடா அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஹீரோயினை. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை அவள் தான் என் உயிரை காப்பாற்றினா. யார் சொன்னா அவள் உன்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு? காப்பாற்றினது எல்லாம் ஹீரோயின் தான். ஸ்னேக் மவுண்டனுக்கு போய் அங்கே போய் உங்கள் மாமன்கிட்ட இருந்து உங்கள் அங்கிள்கிட்ட இருந்து அந்த நெருப்பை வாங்கி 6 மணி நேரம் வச்சுருந்து அவள் தாண்டா எல்லாம் செஞ்சா. இவன் எதுவுமே செய்யலடா, இதுக்காக அவரோட கலரை கூட விட்டா தெரியுமா அப்படின்னு. அவன் என்னை செகண்ட் ஹீரோட சேர்ந்து முதுகுலையே குத்துனா தெரியுமா அப்போ. அது ஒரு பிள்ளைல அப்படி நடந்து போச்சுடா, அது ஒரு கேர்ஸ்டா. அதை கூட அவங்களுக்கு கொடுத்தது தானே அவளுக்கு காதல்னால என்னன்னு தெரியாதுடா, அதனால தானே அப்படி பண்ணிட்டா. இங்கே பாருங்கள், நீங்கள் கல்யாணத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, சந்தோஷம், நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வாட்டர் ரிமோட்டல் உங்கள் மனசையே மாற்றிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நக்கலாக பேசிட்டு போகிறாரு. ஆனால் இதெல்லாமே பிரின்சஸும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் அங்கேருந்து கோச்சிட்டு இப்படி வரும்போது மூன் லார்ட் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரும் அமைதியாக அப்படியே இருக்கார். இவங்க இப்போ யாரையோ தேடிட்டு வந்திருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம மூசுவை தான். மூசுவை தேடிட்டு இவங்க 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க. வேறு யாரும் இல்லை, பிரின்சஸும் ஹீரோவும் தான். தேடிட்டு இருக்கும்போது அப்போ 2 பக்கமும் ஆள் அனுப்பிச்சுட்டு ஹீரோ அமைதியாக இருக்கும்போது பிரின்சஸ் கேட்குறாங்க, நீ என்ன நினைக்கிற, உங்கள் அங்கிள் போய் சொல்லுவாங்களா? அங்கிள் போய் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அப்படின்னு. என்ன சொல்லுன்னு. சப்போஸ் ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. என்ன சொன்னா அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறாங்க, நம்மளுக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு கூட கிளாஸ் ஃபயரை வச்சு ஹீரோயினை தாக்க வரும்போது ஹீரோயின் கேள்வி கேட்டு ஆமாம் நான் தான் கொண்டேன்னு சொல்ல, ஹீரோ திரும்ப இவங்கள அடித்து சாத்தி விட, இதெல்லாம் நடந்தது இல்லையா. அதுக்கப்புறமா திரும்ப ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் நல்ல வெள்ளப்பா, அவள் தான் எல்லாம் செஞ்சா, தயவு செஞ்சு திரும்பவும் காயப்பட்டுறதுடா அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது எல்லாத்தையும் பிரின்சஸ்ட்டு சொல்லுவோம். பிரின்சஸ் கண்டிப்பாக நான் ஹீரோயினை தான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் ஹீரோயின் அவள் உயிரை கொடுத்து கூட உன்னை காப்பாற்றணுன்னா காப்பாற்றுவா, ஆனால் செகண்ட் ஹீரோயின் இது செய்வாளான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அமைதியாகவே இருக்கார், கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கார். அப்போ அதை பார்த்தோன்னே இப்போ நீ உண்மையை ஒத்துக்க பயப்படுற, ஏன்னா திரும்பவும் ஹீரோயினை ஏற்றுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் நடந்துருச்சே, எப்படி ஹீரோயினை பார்க்குறதுன்னு நீ வருத்தப்படுற அதானே அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க, மூசுவை காணோன்ட்டு. அப்படியே நம்ம மூசுவை கட்டுறாங்க. மூசு அந்த ஒரு வழியாக அந்த அம்பை செஞ்சு முடிச்சிட்றாரு. ஆனால் மயங்கி விழுந்துட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து முடிச்சு பார்க்குறாரு. அப்போ அவரோட பக்கத்தில் அந்த அம்பு இருக்குது. என்னாச்சு எனக்குன்ட்டு யோசிக்கும் போது அவருடைய ட்ரெஸ்க்குள்ளே அந்த பேங்கிள் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பேங்கிளை பார்த்தோன்னே நம்ம பிரின்சஸ் ஞாபகம் வந்துடுது. செவுத்தை பார்த்தோன்னே அந்த அந்த பிளேஸும் அந்த ஹார்ட்டின் பிளேஸ் இருக்குல்ல, ப்ளூ ஸ்கை கேவா, அந்த கேவோட பேர் நம்ம ஹார்ட்டின் கேவுன்னு வச்சுக்கலாம். ஹார்ட்டின் கேவோட ஞாபகம் வருது. இவங்க கல்யாணம் ஜூன் 6 பண்ண போகிறாங்களே, அதுவும் அங்கே எழுதி வச்சுருக்காரு. இது 2 ஞாபகம் வந்துடுது. அப்போ அந்த சமயத்தில் பிரின்சஸ் இவங்கக்கிட்ட அந்த அம்பை கூடன்னு கேட்குறாங்க. அவரும் நல்லாவே இப்படி பார்த்துட்டே இருக்காரு. அவங்க கிட்ட கூட கொண்டு போல கொடுத்துருன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே இங்கே காட்டுறாங்க நம்ம பிரின்சஸையும் ஹீரோவையும். நீ உண்மையை சொல்லு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. 2 பேரும் கிடச்சானான்னு கேட்டு இல்லை அப்படின்னோடனே சரி என்ன பண்ணுறதுன்னு இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல ஒரு மண் மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. அதை பார்த்தோன்னே இது இங்கே தான் எங்கேயோ மூசு அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே அங்கே ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அப்போ உள்ளே போய் பார்த்தா நம்ம கெட்டரசர் இருக்கார்ல, அவர் துடிக்க மறைஞ்சு போய்கிட்டு இருக்காரு. தட் மீன்ஸ் இறந்து போய்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே பிரின்சஸ் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே சங்கிலி கட்டினதுக்கான தடம் இருக்குது. அப்புறம் நம்ம மூசு எழுதி வச்சதை பார்த்துட்டு மூசு உயிரோடு இருக்கான், வாங்க போய் எல்லாம் தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்போ மூசு காட்டுறாங்க. மூசு அப்படியே தடுமாறிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசு போய் பிரின்சஸை அடிக்கிறதுக்கு போயிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான், நீ கொடுத்தாகணும், குடு அப்படின்னு சொல்லிட்டு. பிரின்சஸ் இப்படி பேச மாட்டாங்க. ஜூன் 6னா என்ன அப்படின்னா அது போகுது, நீ கொடு அப்படின்னு சொன்னோடனே இவன் கண்டுபிடிச்சோடனே அவனை போட்டு தாக்க வரும்போது அவரும் அப்படியே கழுத்தை பிடிச்சி இப்படி தூக்கி விசிற போகிறாங்க. அந்த சமயத்தில் அவர் கையில் அந்த அம்பை வச்சு ஒரு கிழிச்சு விட்டுறான். அவன் அதை கவனிக்கவே இல்லை. அவனை தள்ளி விட்டோடனே இவன் பார்த்து சிரிக்கிறான். ஏடா சாவர நிலைமையில கூட நீ என்னை அடிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கட்டார் சார் கேட்கும்போது, நான் ஒன்றும் சும்மா சிரிக்கல, இந்த அம்பில் உன்னை கிழிச்சிட்டேன், அப்படின்னும்போது நீ செத்துருவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போ தான் அவர் அந்த செத்து போயிருக்காரு. இவங்களும் பின்னாடியே வந்திருக்காங்க. நம்ம மூசு தடு மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் அந்த கேவுக்கு போகணும் 6ஆம் தேதி, கேவுக்கு போகணும் 6ஆம் தேதின்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு. இங்கே நம்ம ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. அவங்க கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அதுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்ருக்காங்க. இப்போ அவங்க உட்காந்துருக்கும்போது நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்துட்டு கையை தொட்டு பார்க்குறாரு. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்போ வந்து அவர் கையை பிடிச்சி ஊதி விட்டுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் எப்போல்லாம் சில்லுன்னு இருக்குன்னா அப்போல்லாம் நீ தான் எனக்கு வாமாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னா, உடனே அவர் வந்துட்டு ஏன்னா எனக்கு கோல்டுனா பயமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் பக்கத்தில். அப்போல்லாம் வந்து நம்ம தூரமாக இருந்தே இப்போ அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ பக்கத்தில் இருந்தே நம்ம 2 பேரும் நல்லா பேசிக்கிறதுல அப்படின்னோடனே இவர் அமைதியாகவே இருக்காங்க. அவரோட கையிலேருந்து இவங்க கையை வாங்கிக்கிறாங்க. அப்போ எழுந்திரிச்சு அடுத்த மாதம் 15ஆம் தேதி நல்ல நாளுமா அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஆமாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இவங்களும் அவங்கள பேக் ஹேக் பண்ணிக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசில் அவங்க தோணுது, நம்ம 3 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், அது நான் விட்டு கொடுக்குறேன், நம்ம 3 பேரும் நல்லா இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் நம்ம 3 பேரில் நான் ஒருத்தி மட்டும் அமைதியாக இருந்தால் போதும், நீங்கள் 2 பேருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 3 பேருன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் 5 பேர் இருக்காங்க. 2 ஹீரோஸையும் அவங்கவுங்க நேசிக்கிற ஒவ்வொரு பொண்ணுன்னு பின்னாடி ஒன் சைட் லவ்வர்ஸ் இருக்காங்களா. ஆனால் இந்த 2 பசங்களும் ஒரே பிள்ளையை லவ் பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்கள், 3 பொண்ணுங்க 2 பசங்க 5 பேர் தானே. ஆனால் இந்த பொண்ணு இப்போ 3 பேருன்னு சொல்லுது. ஓகே, அடுத்தது இப்போ வந்து செகண்ட் ஹீரோட பேலஸை கட்டுறாங்க. அந்த இடத்துல அவங்க அசிஸ்டண்ட் வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. ஆனால் அது கீழே விழுந்துருது. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு கோவமே படல. காரணம் வந்து நம்ம ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு சிரியுது, நல்லா கூர்ந்து பாருங்க, அந்த பொண்ணு அழுவுது. அப்புறம் வந்துட்டு நான் இந்த என்னைக்கு கல்யாண நாள்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி, இப்போ வர 15 அப்படியா, சரி நான் எல்லா வேலையும் செய்கிறேன். இல்லைம்மா நீ நிறையா வேலை செய்கிற. இல்லை நீங்கள் எப்போ இருந்தோ இதை நீங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கீங்க, அதை செய்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே அவர் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய்ட்டாரு. நம்ம செகண்ட் ஹீரோ இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒவ்வொரு அங்கே கீழே தான் அந்த கீழே கொட்டிடுச்சுல அவனோட கப்பெல்லாம், அதை எடுத்து போட்டுட்ருக்கும்போது கையில் கொத்திடுது. அந்த பொண்ணு அப்படியே நினச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஓடி வந்து இவர்கிட்ட கேட்டது, நான் கொடுமை பண்ணுவேன் கோவப்படுவேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் இவங்க நார்மலாக பசங்க போடுற ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. நீ ஒன்றும் போட தேவையில்ல, நீ நேர்மையாக கேர்ளோட ட்ரெஸ்ஸே நீ போட்டுக்கன்னு சொன்னது. அப்புறம் அந்த ஸ்டார்ஸை பற்றினதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்தது. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அதே நம்மளோட பிரின்சஸை டீமன் வேர்ல்டு காட்டுறாங்க. அவங்க அந்த ப்ளூ ஸ்கை கேவுக்கு வந்துட்டாங்க. அந்த கேவில் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ நினச்சி பார்க்குறாங்க, இந்த கேவில் ஹார்டின் கேவில் தான் இவங்க வந்து 2 பேரும் வந்து அன்னைக்கு பேசியிருப்பாங்க இல்லையா, நாம் வந்து இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ணி 2 பேரும் சந்தோஷமாக டுகெதராக இன்டிமேட்டாக இருந்த டைமையும் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த கல்யாண நாள். ஹீரோவும் வந்தாச்சு, பிரின்சஸோட அதாவது நல்ல அரசரும் வந்தாச்சு. நான் இவருக்கு இந்த பேரை கரெக்டாக வச்சுருப்பேன் போல். இப்போ இந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த அம்மா காத்துட்ருக்கு. வரமாட்டானோன்னு அவர் கேட்குறாரு. இல்லை அவன் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரின்சஸ் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே கேண்டல்லாம் பாதி உருகிடுச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தடுமாறி நம்ம மூசு உள்ளே இறங்குறாரு. இதை பார்த்தோன்னே ஓடி போய் பார்க்குறாங்க. நம்ம பிரின்சஸ் அவர் கரெக்டாக கீழே விழுந்துடுறாரு. 3 பேர் போய் தடுமாறிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் உனக்கு பர்ஸ் கொடுக்குறேன்னு. இல்லைங்க அது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரெடியாகி கல்யாணத்துக்கு தேவையான மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அந்த இவங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து அந்த கல்லில் இவங்களோட பிளட்டை விடும்போது அது அப்படியே மின்னி பறக்குது. இது வந்து ட்ரூ லவ் அப்படின்றதுக்கு வந்து அத்தாட்சி போல். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு அஃபிஷியலாக இன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் கல்யாணத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, உங்கள் கல்யாணத்துக்காக நீங்கள் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, அவங்க அப்பா கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, முதலாளி அப்படின்னோடனே, நீ முதலாளின்னு சொல்லக்கூடாதுப்பா, இப்போ நீ என்னை அப்பான்னு சொல்லணுன்னே மூசு ரொம்ப சிரிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் தான் இந்த கல்யாணத்துக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணேன், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தோடனே எனக்கு அவன் மேலே ஆசை வந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் இதை செல்ஃபிஷ் தனமான்னு இதை நினச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும்பா என் பிள்ளை யாருன்ட்டு, நீ வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்க, நீ ஏந்திரி, நான் உன்னை நீ வந்து என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பையனாக இருப்ப,
அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மூசு சிரிக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்துட்டு நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவர் பிளட் வாமிட் எடுத்துடுறாரு. அதாவது பிரின்சஸோட அப்பாவுக்கு இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை அவன் சாவ கிடக்குறானேன்னு வருத்தப்படுறதானே தெரியல. உடனே பிரின்சஸ் சொல்கிறாங்க, சரி நீங்கள் 2 பேர் போங்க, நான் என் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் அங்கேயே அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து மூசு சொல்கிறான், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த கேவுக்கு நீ ஏன் இன்றைக்கி கல்யாண நாள் வச்சேன்ட்டு. இன்றைக்கி தான் நீ என்னை முதல்ல வந்து டீப்பாக கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த கேவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரின்சஸ் விட்ட அம்பால் அங்கே வௌவால்கள்லாம் வந்திருக்கும். அதுக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு பிரின்சஸை பிடிச்சி திருப்பியிருப்பார். அப்போ பிரின்சஸ் வந்து நீ என்னை விரும்புகிறதா, நானும் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து இவங்களும் திருப்பி கிஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் எப்போவுமே நான் தான் உனக்கு ஃபஸ்ட் கிஸ் பண்ணியிருக்கேன், இந்த தடவை நீ என்னை ஃபஸ்ட் கிஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் கிஸ் பண்ணிட்டு அவங்க மேலே சாயிறாரு. அப்படியே இறந்து போய்ட்டுறாரு. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு குழந்தை பிறக்கும், நம்ம குழந்தையோட வந்து பூலோகத்துக்கு போகலாம், மேலோகத்துக்கு போகலாம், எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளுடைய ஹீரோவை வந்து காட்ஃபாதர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போய்கிட்டு இருக்காரு. நம்ம குழந்தைய யாரையும் பில்லி பண்ண விட மாட்டேன், நம்ம கதையெல்லாம் சொல்லுவேன், அப்பாவை பேர் வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க இந்த மூசு வந்து அப்படியே மறைஞ்சு போய்ட்றாரு. அந்த சமயத்தில் ஃபுல்லாக அவர் மறைஞ்சு போனதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க, அவங்களுடைய கடந்த காலங்களில் அந்த ஆற்றுலேருந்து அந்த சோல்கிட்டேருந்து காப்பாற்றிருப்பார் மூசு, ஃபைட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு, ப்ராக்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப அன்பாக கூடவே இருந்திருப்பார். ஏன் ஹீரோயின் மேலேருந்து அந்த நம்ம பிரின்சஸ் மேலேருந்து கீழே விழுக்கும்போது ஓடி வந்து காப்பாற்றிருப்பார். ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு நெக்லஸ் கொடுக்கும்போது அவரும் அவங்களுக்கு ஒரு நேம் பிளேட் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதை யோசிச்சுட்ருக்கவும் கரெக்டாக அவர் ஃபுல்லாக மறைஞ்சு போகவும் சரியாக இருக்கும். அங்கே வந்து பேலஸில் நம்மளுடைய மூன்லாடையும் நம்மளோட ஸ்னேக்கி மோட்டலே காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த கல்யாணத்தை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ மூன்லாடு வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, நம்மளுடைய கிரேப்பை தரையில் ஊனிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளானை போட்டாங்க இப்போ, அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு ஹீரோயினை நம்மளோட அசிஸ்டன்ட் பொண்ணை கூப்பிட்டு இங்கே இருக்க கலர்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுமா, எல்லாருக்கும் க்ரீட்டிங் கார்டு அனுப்பலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அசிஸ்டன்ட் பொண்ணோட அப்பா வந்து, ஏம்மா நீ நினைக்கிற அந்த ராஜா மாதிரிலாம் இந்த ராஜா இல்லைம்மா, அவர் ஒரு ப்ளே பாய், இவர் வந்து அப்படி இல்லை, ஒத்த பொண்ணே வேணும்னு ஒத்த கால நிற்பார், உனக்கெல்லாம் இதில் ஒன்றுமே நடக்காது, தயவு செஞ்சு என் கூட வந்துருமானோன்னே, இல்லை நான் சாகிற வரைக்கும் ஹீரோட தான் இருப்பேன்னு சொல்லிடுறான் செகண்ட் ஹீரோவோட. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக வந்து என் பிள்ளைக்கு வயசாயிடுச்சு, இத்தனை வருஷமாக உங்கள் கூட இருந்து சர்வீஸ் பண்ணதெல்லாம் ஓகே, நான் வந்து வேறு இடத்துல அனுப்பலான் இருக்கேன் அப்படின்னோடனே செகண்ட் ஹீரோவுக்கு புரிஞ்சிச்சு. சரி நான் நல்ல பையனை, என் கல்யாணம் முடியட்டும், நான் நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு இன்னும் ஒரு ஹாப்பி ஆகிடுறாரு. கல்யாணம் நான் பண்ணி வச்சேன்னா இங்கேருந்து போடுமா வேணாமான்னு ஊப்பில் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் போட்டு தேடிட்டு ஓடி வந்துடுது அவங்க அப்பாவை. இல்லை வந்து உடனே முட்டி போட்டுக்கிட்டு, இங்கே பாருங்கள் நான் சாகிற வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன், இல்லைனா அதுக்கு பதிலாக நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. எல்லாரும் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஹீரோக்கும் புரியுது அவங்க அப்பா என்ன செய்யறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. நம்மளோட அசிஸ்டண்ட் பொண்ணு நினச்சது சாதிச்சிருச்சு. உடனே இங்கே காட்டுறாங்க, ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த டைமில் செகண்ட் ஹீரோயினுக்காக ஹீரோயினை அடித்தது, அந்த ஃபீனிக்ஸ் கிளிப்பை உடச்சது, அவங்க 2 பேர் லவ் ப்ரப்போசல் பண்ணிக்கிட்டது, அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அவங்களுடைய ட்ரூ ஃபார்மை கையில் கொடுத்தது, இது எல்லாமே யோசித்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களோட ட்ரெஸ்ஸையும் அவங்க பார்த்துட்ருக்கிறதோட, அதாவது கல்யாண ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு தான் கல்யாணம், அதுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கும் போல், அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.